இந்த வீடியோல வெறும் 1.5 சென்ட் லேண்ட்ல நான் எப்படி டிசைன் பண்ணிருக்கேன்னு உங்களுக்கு காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். 640 ஸ்கொயர் ஃபீட்ன்றது 1.5 சென்ட் லேண்ட். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு புது வீடியோல உங்களை பாக்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதோட டாபிக் என்னன்னா 640 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கிற ரெக்டாங்குலர் பிளாட்டை நான் எப்படி சஃபிஷியன்டாவும் நல்ல ஸ்பேஷியஸாவும் டிசைன் பண்ணிருக்கேன்னு தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போறேன். 640 ஸ்கொயர் ஃபீட்ன்றது வெறும் 1.5 சென்ட் லேண்ட் தான். எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் சொல்லணும்னா 1.47 சென்ட் தான் வருது. அந்த 1.5 சென்ட் லேண்டையே நான் எப்படி டிசைன் பண்ணிருக்கேன்றது தான் இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். வாங்க வீடியோ போயிடலாம். அந்த 640 ஸ்கொயர் ஃபீட் லேண்டோட லென்த் பாத்தீங்கன்னா 40 ஃபீட், பிரெத் பாத்தீங்கன்னா 16 ஃபீட். இதுதான் எங்க பிளாட்டோட டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் ஏரியா. இது ஃபுல்லா ரெக்டாங்கிள் ஸ்பேஸ்ல இருக்கும். ஒரு கார் பார்க்கிங், ஒரு ஹால், ஒரு கிச்சன், ஒரு ஓடிஎஸ் ஏரியா, டிவி ப்ரொவிஷன், 2 பெட்ரூம், ஒரு பாத்ரூம், இதெல்லாம் நான் எப்படி பிளான் பண்ணிருக்கேன்னு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். வீடு கட்டணும்ன்ற பிளான்ல இருப்பீங்க. உங்களோட பிளாட்டை நல்லா நீங்களே டிசைன் பண்ணிக்கலாம். ஆர்கிடெக்ட் கிட்ட எல்லாம் போனோம்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க. வீடு கட்டுறதுக்கே நம்மளுக்கு காசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆர்கிடெக்ட் கிட்ட போகாம முடிஞ்ச வரைக்கும் காஸ்ட் கட்டிங் பண்ணிக்கலாம். நம்மளே டிசைன் பண்ணோம்னா அதுக்காக தான் இந்த வீடியோ. நீங்க ஆர்கிடெக்ட் கிட்ட போனீங்கன்னா நல்லாவே டிசைன் பண்ணி கொடுப்பாங்க. அஃபோர்ட் பண்ண முடியாதவங்களுக்கு நான் ஷேர் பண்ற இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கும் நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ லேண்ட் பார்த்துக்கிட்டீங்க இல்லையா? இதை நான் எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் டிசைன் பண்ணியிருக்கேன். முன்ன பின்ன தெரியுதுன்னா நான் இதுல எக்ஸ்பிளைன் பண்றேன். என்ட்ரன்ஸ்ல ஒரு எக்ஸ்யூவி கார் நிறுத்துற அளவுக்கு நல்ல பெரிய ஸ்பேஸ் நான் கொடுத்துருக்கேன். 12x16 இதுதான் கார் பார்க்கிங்க்கு நான் கொடுத்த சைஸ். வீட்டோட லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஸ்டெப்ஸ் கொடுத்துட்டேன் மாடிக்கு போற மாதிரி. நான் வெறும் கிரவுண்ட் ஃப்ளோர் பிளான் மட்டும் தான் போட்டேன். ஏன்னா என்கிட்ட இருக்கிற அமௌண்ட் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் தானே. கார் பார்க்கிங்க்கு அடுத்து வீட்டோட என்ட்ரன்ஸ் டோர்னு சின்னதா எழுதியிருக்கேன். பெரிய ஹால் ஒன்னு டிசைன் பண்ணிட்டேன். ஹாலோட சைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 11x15. ஹாலோட ஓரமா கிச்சன் பிளான் பண்ணிட்டேன். நல்ல ஒரு ஓபன் கிச்சன் கான்செப்டாவும் இருக்கும். பிளஸ் நல்ல சஃபிஷியன்ட் ஸ்டோரேஜ் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டேன். கிச்சனுக்கு பக்கத்துல ஓடிஎஸ் பிளான் பண்ணிருக்கேன். அங்கேயே ஒரு வெர்டிக்கல் கார்டன், அதுக்கப்புறம் அங்கேயே ஓவன் ஏரியா, இதெல்லாம் பிளான் பண்ணிட்டேன். பிளஸ் சன்லைட் வீட்டுக்கு நல்ல சஃபிஷியன்டா வர மாதிரி கிளாஸ் ரூஃபிங்கும் பிளான் பண்ணிருக்கேன். ஹாலோட ஆப்போசிட் சைட்ல பாத்ரூம் ஏரியா, இதோட என்ட்ரன்ஸை பெட்ரூம்ல இருந்து கனெக்ட் பண்ற மாதிரி பிளான் பண்ணிட்டேன். அப்பதான் இங்க நம்ம உட்காந்துட்டு இருக்கோம்னா இங்க டிவி யூனிட் கரெக்டா இருக்கும். ஏன்னா இந்த வீட்டுல வேற எங்கேயுமே டிவி யூனிட் பிளான் பண்ண முடியாது. அதனால இங்க சோஃபா, இங்க டிவி யூனிட் பிளான் பண்ணிட்டேன். இங்க ஒரு குட்டி பிக்ஸ் பெட்ரூம், இதோட சைஸ் 6x13. பக்கத்துலயே மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் பாத்தீங்கன்னா 9x13. இப்படிதான் நான் டிசைன் பண்ணிருக்கேன். 640 ஸ்கொயர் ஃபீட்ன்றது ரொம்ப சின்ன ஏரியா. நம்ம ஒரு பெரிய கார் பார்க்கிங் பிளான் பண்ணலாம். வெர்டிக்கல் கார்டன், ஓடிஎஸ் ஏரியா, டிவி யூனிட், கிச்சன், 2 பெட்ரூம், பெரிய பாத்ரூம், இதெல்லாமே பிளான் பண்ணிக்கலாம். எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாம ஒரு வீட்டுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டியும் டிசைன் பண்ணிருக்கேன். இந்த வீடை டிசைன் பண்ணும்போது என் மைண்ட்ல ஓடுனது ஒரே ஒரு விஷயம் தான். என்ன ஸ்பேஸா இருந்தாலும் எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே இல்லாம எல்லா ப்ரொவிஷனுமே இருக்கணும், எல்லா ரூமுமே இருக்கணும், ஈவன் யூட்டிலிட்டி ஏரியா கூட தனியா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் டிசைன் பண்ணேன். அதுக்கேத்த மாதிரி அவுட்புட்டும் நல்லா வந்திருக்கு. எப்படி வந்திருக்கு? வீடு கட்டி முடிச்சாச்சு. அந்த வீட்டோட ஹோம் டூர் தான் நாளைக்கு உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். நாளைக்கு ஷேர் பண்ண போற ஹோம் டூரோட ஹெட்ஸ்அப் தான் இது. நான் காமிச்ச இந்த டிசைன்ல தான் நாங்க 640 ஸ்கொயர் ஃபீட்ல எங்களோட இண்டிவிஜுவல் ஹவுஸ் கட்டணும். வெறும் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் தான் கட்டியிருக்கோம். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்ல, ஒரு சின்ன ஸ்பேஸ் இருந்ததுன்னா அதுல நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வீட்டை டிசைன் பண்ண முடியுமான்னு உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கலாம். நம்ம கிட்ட இருக்கிற காசுக்கு குட்டி பிளாட் தான் நம்மளால வாங்க முடியும்னு நினைச்சு நீங்க பயப்பட வேணாம். அதுல நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல சஃபிஷியன்ட் ஸ்டோரேஜோட விருப்பமாவே நம்ம கட்டிக்கலாம். நாளைக்கு நாங்க ஷேர் பண்ண போற ஹோம் டூர் வீடியோல எல்லாமே டீடைல்டா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். இப்போ நான் இந்த 2D டிராயிங்ல காமிச்சேன் இல்லையா, பென்சில்ல வரைஞ்சு இங்க ஹால், இங்க கார் பார்க்கிங், நாளைக்கு லைவாவே ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு காமிச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். நம்ம சேனல்ல ஸ்டார்டிங்ல இருந்து பாத்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்டேட்னு தனியாவே ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். நிறைய ஐடியாஸ் நீங்க எடுத்துக்கலாம். வீடு கட்டணும்னு ஆசைப்படுறவங்களுக்கும் அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. வீடு ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட ஐடியாஸ் தான். வீட்டோட பில்டர் எங்களுக்கு கொடுத்த பிளான்ல எங்களுக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்பாக்டரியா இல்ல. ஏன்னா அது ரொம்ப பழைய பிளானா இருந்தது. 15 இயர்ஸ் முன்னாடி எப்படி வீடு கட்டுற பிளானோ அந்த மாதிரி பிளான் ஷேர் பண்ணியிருந்தாரு. இல்ல எனக்கு நிறைய சேஞ்சஸ் இருந்தது. இருக்கிற அர்பன் லிவிங் ஏத்த மாதிரி தான் நான் பிளான் பண்ணி இந்த டெசிஷனுக்கு அரைவான. அதுக்கேத்த மாதிரியே வீடும் கட்டி முடிச்சாச்சு. ஹோம் பில்ட் பண்ற நிறைய பேருக்கு அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெறும் 1.5 சென்ட் இருக்கிற இடத்துலயே எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாம நான் வீடு கட்டியிருக்கேன். அந்த வீடை பார்க்கும்போது உங்களுக்கும் நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். இன்னும் நீங்க நல்லாவே உங்களோட பிளான்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணிக்கலாம். மறக்காம பாருங்க, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பிளான்ஸ்ல உங்களுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு, என்னென்னலாம் பிடிக்கலன்றது சொல்லுங்க. சோ புது வீடு கட்டுற நிறைய பேருக்கு உங்களோட கமெண்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாளைக்கு மதியம் ஹோம் டூர் வீடியோவோட உங்களை பாக்குறேன். பை.